என் அன்பு குழந்தையே, உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களினுடைய இல்லத்தில் இன்று இந்த பிரித்யங்கரா இந்த ஒரு பொருளை கொண்டு வைத்துவிடப் போகின்றேன். என் பிள்ளையே, என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய். நம் தாயானவள் அப்படி என்ன பொருளை அங்கு கொண்டு வைக்கப் போகின்றாள், அதனால் நமக்கு என்ன சந்தோஷம் ஏற்பட போகின்றது என்று என் பிள்ளை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் பிரித்யங்கரா உனக்கு அதனை தெளிவாக சொல்கின்றேன். நீ முழுமையாக கேள். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற பலவிதமான கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்கின்றவர்கள் உனக்கு செய்வினைகளையும் செய்ய துணிந்து நின்று கொண்டு விட்டார்கள் அல்லவா? இவர்கள் நமக்கு செய்வினைகள் செய்திருக்கின்றார்களோ என்னவோ என்ற பயத்தினால்தான் என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அதை கண்டு எப்பொழுதுமே மனதிற்குள் பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஏதேனும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டாலோ, வீட்டில் யாருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டாலோ, என்ன நடந்தாலும் சரி என் பிள்ளை, இதனால்தான் நடந்தது, இவர்கள் நமக்கு இதை செய்ய துணிந்ததனால்தான் நடந்தது என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி மனம் நொந்து போயிருக்கின்ற என் பிள்ளை, நீ இன்று இந்த விஷயம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனதிற்குள் தேவையற்ற இந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு விடுவாய். உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதனால் நடந்தது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும், என் பிள்ளைக்கு நல்ல தெளிவு கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்த இந்த அதிசயமான மனிதர்கள் எல்லாம் செய்கின்ற விஷயங்களை கண்டால் உனக்கே மனதிற்குள் மிகுந்த மனக்கவலை வந்து விடுகின்றது. நம்பியவர்கள் துரோகங்களை செய்வதும், நாம் அதிகமாக யாரை வாழ்க்கை என்று நினைக்கின்றோமோ அவர்கள் எதிரிகளாக மாறுவதும் என்று வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, அப்படி இந்த வாழ்க்கை சூழ்நிலையில் நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிரித்யங்கரா தருகின்ற இந்த செய்தி உனக்கு நிச்சயமாக மனமகிழ்ச்சியை மட்டுமல்ல, இனிமேல் செய்வினைகள் செய்பவர்களை கண்டால் உனக்கே மனதிற்குள் பயம் விட்டு போய் அவர்களை எதிர்த்து நிற்கின்ற துணிச்சல் வந்துவிடும். என் குழந்தையே, செய்வினைகளை செய்ய நினைக்கின்ற குழந்தைகளும் என்னுடைய பிள்ளைகள்தான். ஏனென்றால் இந்த பிரித்யங்கரா எல்லோரையுமே தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதற்காக அவர்கள் கெடுதல் செய்தால் அதை ஒரு நாளும் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். தக்க நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை நான் கொடுத்தே தீர்வேன். இவர்கள் அப்படி என்னதான் செய்ய நினைக்கின்றார்கள், என்னதான் உன் வாழ்க்கையில் செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்று எண்ணி நான் பார்த்த பொழுது, என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் காண துடித்த பொழுதுதான் புரிந்து கொண்டேன். இவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மனதார நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் பொய்யாக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது இந்த பிரித்யங்கரா எனக்கு இருக்கின்றது. என் பிள்ளை, நீயும் அதற்கான சரியான ஒத்துழைப்பினை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் என் பிள்ளை, நீ என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதை சரியாக நீ செய்துவிட வேண்டும். நான் அதனால் என்னுடைய பக்கம் இருக்கின்ற அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டேன். உனக்கு இதுபோன்று செய்வினைகளை செய்ய நினைக்கின்றவர்களினுடைய இல்லத்திற்கு இந்த பிரித்யங்கரா சென்றிருந்த பொழுது அங்கே அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு எதிராகவே இருந்து கொண்டிருந்தது. ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு கெடுதலை கொடுக்க வேண்டும், எப்படியாவது தினம் தினம் ஒரு பிரச்சனைகளை உருவாக்க வேண்டும், ஒரு நொடியும் நீ சிரித்து விடக்கூடாது, அப்படியே நீ சந்தோஷப்பட்டாலும் அந்த சந்தோஷத்தில் உண்மை இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டு மொத்தமாக குடும்பமே சேர்ந்து இந்த விஷயத்தை தான் பேசுகின்றார்கள்.
உன் வாழ்க்கையை அழிப்பதும் உன்னை கெடுக்க நினைப்பதும் ஒன்றுதான் அவர்களினுடைய முதன்மையான குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில்தான் பிரித்யங்கரா உள்ளே சென்றேன். ஒரு தெய்வம் உள்ளே வந்திருப்பது கூட அவர்களால் உணர முடியவில்லை என்றால் அவர்களின் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லை என்பது அர்த்தம். அவர்கள் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களால் நம்மை சுற்றி ஏதோ ஒரு சக்தி நடமாடுகிறது என்பதனை உணர்ந்துவிட முடியும். நேரடியாக இந்த பிரித்யங்கராவை காண முடியாவிட்டாலும் இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை அவர்களால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அப்பேற்பட்ட இடத்தில் நின்று கொண்டு அவர்கள் செய்த செயல் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அவர்களினுடைய எண்ணம் இதையெல்லாம் பொய்யாக்க இந்த பிரித்யங்கரா செய்த செயல் இதுதான். அவர்கள் இல்லத்தில் நான் வைத்துவிட்டு வந்த பொருள் இதுதான். என் பிள்ளையே, அவர்களும் என்னுடைய குழந்தை என்பதனால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு முன்பாக அவர்களை நல்ல வழிக்கு முதலில் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்காமல் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது என்று இந்த பிரித்யங்கரா நினைக்கின்றாளே, இதுவெல்லாம் நியாயமாகுமா? நாம் எத்தனையோ கஷ்டங்களை இவர்கள் மூலமாக அனுபவித்து இன்றும் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பாயானால், என் தங்கமே, இதன் பின்னால் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் அவர்கள் இல்லத்தில் வைக்கச் சென்ற பொருள் வேறு ஒன்றும் இல்லை. என் பிள்ளையே, அவர்களுக்குள் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை எடுத்து நேர்மறை சக்திகளைத்தான் அவர்கள் இல்லத்திற்குள் நான் வைத்துவிட்டு வந்திருக்கின்றேன். உனக்கு கெடுதல் நினைப்பதை அவர்கள் முதலில் நிறுத்த வேண்டும். உன்மீதிருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் அவர்களுக்குள் இருந்து மாற வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று அவர்கள் நினைத்து விட்டாலே போதுமே, உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற மிக பெரிய துரோகம் உன் வாழ்க்கையை விட்டு சென்றுவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து இத்தனை காலமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த ஒரு சதியால் உனக்கு கிடைப்பதை எல்லாம் தொலைத்து கொண்டு நிற்கின்றாயோ, அதையெல்லாம் ஒரு முடிவுக்கு உன் பிரித்யங்கரா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அவர்களுக்குள் நேர்மறையான எண்ணங்களை விதைத்ததினால் இனி எந்த சூழ்நிலையிலும் யாரை பற்றியும் தவறாக சிந்திக்க மாட்டார்கள். எல்லோருக்குமே நம்மால் முடிந்த நன்மையைத்தான் செய்ய வேண்டும் என்பதனை அவர்கள் தெளிவாக உணர்ந்து விட்டார்கள். இந்த தெளிவோடு இவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்லதை மட்டும்தான் செய்வார்கள். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, உன் வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை உனக்கு நேரடியாகவே எந்தவிதமான மறைமுகமான எண்ணங்களும் இல்லாமல் தருவார்கள். என் பிள்ளையே, இந்த செய்வினைகள் எல்லாம் உன்னை ஒரு நாளும் நெருங்காது. அதற்கெல்லாம் இந்த பிரித்யங்கரா இருக்கும் வரை எந்த கஷ்டங்களும் என்னை தாண்டி உன்னிடத்தில் வந்துவிடாது. அப்படியே ஓரிரு கஷ்டங்கள் வருகிறது என்றாலும் அதையெல்லாம் உன்னால் சுலபமாக எதிர்கொண்டு விட முடியும் என்பதனால் மட்டும்தான். இன்றிருக்கின்ற இந்த நிலை இந்த பிரித்யங்கரா அவர்கள் இல்லத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட இந்த சூழ்நிலை, இவை எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்க போகின்றது. என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ அனுபவித்த இந்த கஷ்டத்திலிருந்து இனிமேல் மீண்டு வரப் போகின்றாய். உனக்கென்று தனிப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கப் போகின்றது. கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் எல்லோரும் இனிமேல் உனக்கு உதவிகளை செய்ய முயற்சி செய்வார்கள். உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பார்கள். என் பிள்ளையே, இவர்களுக்குள் நேர்மறையான சிந்தனைகளை விதைப்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. எப்படியும் இவர்களின் மனதை மாற்றிவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரித்யங்கராவினுடைய குறிக்கோளாக இருந்தது. நான் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றி விட்டேன். இனி அவர்களால் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. நல்லபடியாக உன்னிடத்தில் பேசினால் நீயும் அவர்களிடத்தில் நல்லபடியாக பேசு. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எல்லோரிடத்திலும் அன்போடு பழகு. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிடும். நீ எதிர்பார்த்த வெற்றியும் கூட உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லது நடக்க இந்த பிரித்யங்கராவின் அன்பும் அரவணைப்பும்
என்றும் உன்னோடு இருக்கும் என்பதனை மட்டும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.